எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மாடு தாங்க மேய்க்க போகிறோம். வரோம் மாடு மேய்க்கிறோம், ரிப்பீட்டு. அந்த மாதிரி ரிப்பீட் ஆகின்னு போயினே இருக்குது. நார்மலாக சம்மருக்கு வந்து இளநீ குடிச்சா அது நல்லா தெம்பாக இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம பாடி ஹெல்த் கண்டிஷன் வந்து செம்மையாக வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பட் அந்த இளநீ மரத்தில் இளநீ கல் வரும் பார்த்தீங்களா, அந்த கல் கூட வேறு லெவலு தெம்பு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த இளநீ வந்து எப்படி எடுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளநீ மரத்தில் வந்து அந்த பூ இருக்கும் பார்த்தீங்களா, பூவில் தான் வந்து பூ வந்து அந்த சின்ன பிஞ்சு விட்டு இளநீ வரும். அந்த இளநீ வராத்துக்கு முன்னே அந்த பூவெல்லாம் லேசாக அந்த கொனையில் கட் பண்ணிவிட்டு ஒரு செட்டி மாதிரி வச்சுட்டு, அந்த செட்டியில் வந்து அந்த இளநீக்கு போகிற தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு அந்த செட்டிக்குள்ளே போயிட்டு அதுதான் வந்து கல்லாகவே பால் மாதிரி இருக்கும், கல்லாகவே தயாராகுது. நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளநீ மரம் வந்து சீக்கிரமாக பெருசாகின்னு போயிட்டே இருக்கும். வயசாகிறியானா அந்த அறுத்து சீக்கிரமாக அது இலையெல்லாம் உளுந்துட்டு இதாயிரும். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலலாம் அது குடிக்க சொல்லுவார், ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. நானும் அந்த சின்ன வயசில் அந்த இதை பண்ணியிருக்கிறேன். எங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்குதா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். யாராவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.